எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சிவ சக்தி சேனை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சிவன் ஆத்மாக்களின் தந்தை. அது வரைக்கும் நமக்கு தெரியும். அவரை பற்றி நிறைய வீடியோ ஃபுல்லாக அவரை பற்றி தான் பேசியிருக்கோம். இப்போ இங்கே சக்தின்னா என்ன? சக்தினா பெண்களை குறிக்குது, பெண்களின் சக்தி. ஓகே, இந்த பிரம்மகுமாரிகள்னு சொல்கிறதுக்கு காரணம் தாய்மார்களுடைய சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தான். பரமாத்மா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சேவையில் நான் கலசத்தை பெண்களிடம் கொடுத்திருக்கிறேன், தாய் குலத்திடம் கொடுத்திருக்கிறேன். அப்போது நம்ம சிஸ்டம் படி அதிகமான ஆண் பெண் இதில் பார்க்கும்போது அதிகமான இதில் சதவீதத்தில் இருக்கிறவங்க பெண்கள் தான். அதனால தான் இந்த இயக்கத்து பேர் பிரம்ம குமாரிகள். அப்போ பாண்டவர்கள் ஆண் சக்தியை கொடுக்குது. பாருங்களேன், ஆண்களும் இருக்கோம்ல, சேவை பண்ணுறோம்ல. அப்போது பாண்டவர்கள்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஆன்மீக வழிகாட்டிகள், இல்லை ஆன்மீக கைடு, ஸ்பிரிச்சுவல் கைடு. பரமாத்மாவை வழியை அடையக்கூடிய, வழியை சொல்லக்கூடியவர்கள் அர்த்தம். ஸோ சொர்க்கஸ்தாபனை யார் பண்ணுறா? இந்த 3 பேரும் பண்ணுறாங்க. சிவன், சக்தி சேனை, பாண்டவ சேனை. அதனால தான் இது பேர் சிவசக்தி பாண்டவ சேனைன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த கிருபானந்த வாரியார் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. சிவன் பெருசா, சக்தி பெருசா? நான் சொல்கிறது பக்தி. அவர் பார்த்திங்கன்னா எப்போவுமே எதுவுமே ஜோவியலாக தான் ப்ரெசென்ட் பண்ணுவார். இப்போ சொல்கிறாரு, யாராவது ஒருத்தர் முடியாமல் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்கிறோம்? சிவனேன்னு உட்காந்துருக்கிறாரு. அவரே சொல்லலாம், சிவனேன்னு உட்காந்துருக்கேன், நான் ஒன்றுமே பண்ண முடியல சொல்கிறோம்ல. அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப டயர்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஏங்க எழுந்து பண்ண மாட்டேறீங்க? ஒன்றும் இல்லை சார், சக்தியே இல்லை சார், எனர்ஜியே இல்லை சார்ன்றான். இப்போ ஏதாவது பண்ணுறதுக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட புரிய வைக்கிறேன். பரமாத்மா கூட சொல்கிறாரு, என்னால் நினச்சா இந்த ட்ராமா படி ஒரே செகண்டில் எல்லா மாற்றங்கள்லாம் பண்ணலாம், ஆனால் அப்படி இல்லை, ட்ராமா இல்லைன்றார். நான் இந்த 33 கோடி பேருடைய உதவியை வச்சு தான் என்ன பண்ணுறேன்? சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்கிறேன். ஓகே, அப்போ 33 கோடி பேரோட பங்களிப்பு என்னென்னா தூய்மையின் சக்தி. இந்த 33 கோடி பேரோட தூய்மையின் சக்தி அதிகமாகிடுச்சுன்னா அவங்க எண்ணங்களை ஒருங்கிணைப்படுத்த முடியுமா இருந்தால் கடைசியாக இந்த 33 கோடி பேர் நினைப்பாங்க, நமக்கு இந்த கலிகாலம் வேண்டாம், நம்ம வாழறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வேணும்னு நினைப்பாங்க. அப்போ தான் விநாசம் ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? ஸோ பரமாத்மாவும் இந்த 33 கோடி பேர் சேர்ந்து பண்ணுறது தான் இந்த சேவை. அதனால தான் நம்ம பக்தி ஆரம்பிக்கும் போது அடுத்த கல்பத்தில் சத்தியுகம் முடியும், திரேதாயுகம் முடியும், அங்கே பக்தி கிடையாது. துவாபரயுகம் ஆரம்பிக்கும் போது இந்த 33 கோடி பேருக்கும் தான் என்ன பண்ணுறோம்? பக்தியில் இடம் கொடுக்குறோம். சிவனை தவிர பாக்கி கோயிலில் கும்பிடக்கூடிய பாக்கி எல்லா விக்கிரகங்களும் 33 கோடி பேர் சேர்ந்தவங்க தான். அந்த மரியாதை கிடைக்கிறது. கோயிலில் வச்சு கும்பிட்றவளுக்கு மரியாதை கிடைக்குது. பாக்கி எல்லாம் பண்ணுறாங்க, தேச தலைவர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலை வைக்கிறாங்க, அது ரோட்டில் இருக்கும், ஒரு பில்டிங்கில் இருக்கும். கோயிலுக்குள்ளே கொண்டு வைப்பாங்களான்றது டவுட்டு இல்லையா? அப்போ சிவசக்தி சேனைன்றது இதை தான் குறிக்குது. ஆனால் ஆக்சுவலாக ராஜயோகம் என்ன சொல்லுது? சிவன் செய்பவர், செய்விப்பவர். செய்கிறதெல்லாம் அவர் தான். நம்மலாம் என்ன? ஒரு டூல். நம்மலாம் ஒரு ட்ரஸ்டி. அந்த வேலையை என்ன சொல்ல, கொடுத்த வேலையை சரியாக செய்கிறவங்க. பரமாத்மா என்னெல்லாம் பண்ணிட்டு போகிறா தெரியுமா? நிறைய பேருக்கு புரியுறது தான். கல்பத்தையே மாற்றிடுறாருங்க. இந்த கல்பம் 5000 வருஷம் இல்லை, இந்த கல்பத்தை முடிக்கிறாரு, அடுத்த கல்பத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போகிறார். கலியுகம்ன்ற இந்த யுகத்தையே முடிக்கிறார். யாரெல்லாம் 7 நாள் கோர்ஸ் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த யுகத்தை மாதிரி சங்கமயுகம்னு ஒன்று கொடுக்குறாரு. இந்த சங்கமயுகத்துக்குள்ளே நீங்கள் தயாராகிடுங்கன்றார். சத்தியுகத்துக்கு திரேதாயுகத்துக்கு தயாராகிடுங்கன்றாரு. அப்புறம் சத்தியுகத்தை தரார். 3 வகையான தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு. என்னது? பிராமண தர்மம், அப்புறம் தேவதா தர்மம், அப்புறம் சத்திரிய தர்மம். அப்படின்னா என்ன? இப்போ பிராமணன் ஆக்குறாரு இல்லையா? 7 நாள் கோர்ஸ். பிராமணன்னா யார்? 5 விகாரங்களை ஜெயிக்க நினைக்கிறோம் பிராமணன். ஓகே, தேவதைன்றனா முழுசாக 100% ஆத்மஸ்திதியிலே இருப்பான். நம்ம தேவதான்னு நம்ம சொல்கிறது ஆக்சுவலாக சத்தியுகத்து திரேதாயுகத்து 2 பேர் சேர்ந்து தான் தேவதான்னு சொல்கிறோம். ஆனால் பரமாத்மா பொறுத்தவரைக்கும் எப்பவுமே சத்தியுகத்தில் வர்றவங்க தான் நம்பர் 1. அதனால் எதுவுமே அவர் அதை பற்றி தான் பேசுகிறார். சத்திரியன்ற தோற்று போனவங்க எங்கே வராங்க? திரேதாவில் வராங்க. தோற்று போகிறவனா வாழ்க்கை ஃபுல்லாக இந்த சங்கமிகம் ஃபுல்லாகவே
மாயை கூட போராடுறாங்க 5 விகாரத்தை முழுமையாக ஜெயிக்க முடியாதவங்கெல்லாம் திரேதாவில் வராங்க. அப்போ படைக்கிறது யார்? சிவன் தான். ஆனால் அது எந்த கிரெடிட் எடுத்துக்கிறது இல்லை பாருங்களேன். என்ன நம்ம சொல்கிறோம்? இப்போ அப்படி சொல்கிறோம், படைத்தல் பிரம்மா செய்கிறார், காத்தல் விஷ்ணு செய்கிறார், அழித்தல் சங்கர் செய்கிறார். ஆனால் இதெல்லாம் யார் பண்ணுறா? பரமாத்மா தான் பண்ணுறாரு. யாரை வச்சு பண்ணுறாரோ இவங்களெல்லாம் வச்சு பண்ணுறாரு. பரமாத்மாவுக்கு வேற ஒரு பேர் அபோக்தா, எதையும் அனுபவிக்காதவர், எந்த ஆசையே இல்லை அவருக்கு. அப்புறம் நான் இப்போ ஒரு சேவை பண்ணுறேன், ஒரு வீடியோ போடுறேன், நான் ஃப்ரீயாக தான் போடுறேன், பார்க்குறவங்க ஃப்ரீயாக தான் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு பிரதிபலனா சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் கிடைக்கும். ஆனால் பரமாத்மா எதையும் அனுபவிக்க வர்றதில்லை. சத்தியுகத்தில் வர்றதில்லை, திரேதாயுகத்தில் வர்றதில்லை, ராஜாவாக வர்றதில்லை. எல்லா கல்பத்திலும் கரெக்டாக வந்துடுறாரு. இந்த டைமுக்கு ஆத்மாக்களுக்கு கிளாஸ் எடுக்கிறார். மன்மனா பவன்ற மதனை சொல்லித்தரார். தன்னை ஆத்மானு புரிந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்தால் பாவம் போகும், கஷ்டமே பட வேண்டாம், உடலில் அனுபவிக்க வேண்டான்னு சொல்லி புரிய வைக்கிறார். புரியுதுங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.